இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதித்யா, இந்த பாலக்குடி குடு பாரதி. கொடுங்க. ஆதித்யா, நீ இன்னும் எதுவும் சாப்பிடல, இந்த பாலையாவது குடி. இந்தா. ஆதித்யா, ஏன்டா இப்படி பண்ண? உன் அம்மா உன்னை காணோன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? சரி விடுங்க, அதான் வந்துட்டான்ல. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? அவன் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். கேக்குறதுல என்ன தப்பு இருக்காதே? ஆதித்யாவை காணோன்னு பாரதி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நாம எல்லாரும் பாத்துட்டு தானே இருந்தோம். பாரதி, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட இல்லாததால நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை இப்படி பசங்க முன்னாடி காமிச்சுக்க வேண்டாம். அப்படி பண்றதால தேவையில்லாம குழந்தைங்களோட மனசுதான் பாதிக்கப்படுது. ஒருவேளை அவனை யாராவது கூட்டிட்டு போயிருந்தாலோ, இல்லனா அவன் போற வழியில ஏதாவது கார் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலோ என்ன பண்றது சொல்லுங்க? ஏதாவது நடக்க கூடாதது நடந்திருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் அது எந்த அளவுக்கு வலியை கொடுத்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மித்ரா, இப்ப எதுக்கு நடக்காத விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? அதான் அவன் நல்லபடியா வந்துட்டான்ல, விடு. இல்ல ஆதி, நான் பிராக்டிகலா தான் பேசிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்ல, அதுக்கு தான் சொல்றேன். புரியுது மித்ரா, ஆனா இப்ப அத பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லைல்ல. சரி பாரதி, ஆதித்யாவை கூட்டிட்டு போய் தூங்க வைங்க. அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆதித்யா, வா போய் தூங்கலாம். அம்மா, இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் சாமி கிட்ட போய் எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்டுட்டு வட்டா? தம்பி, காலையில கேட்டுக்கலாம்டா. இப்போ வா போய் தூங்கலாம். நான் இப்பயே போய் கேட்க போறேன், நீங்க போய் தூங்குங்க. ஆதி, ஆதித்யா